வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நாம் இன்றைக்கி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் காளி எண்ணெய் வந்து ஆடு வளர்க்குறாங்க. அந்த ஆடு வந்து அவங்க எப்படி வளர்க்குறாங்க, ஆடு முறையை பற்றி, ஆடு வளர்ப்பு முறை பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது பாருங்கள், நம்ம காளி எண்ணெய் வந்து ஆடு வளர்க்குறாங்க பாருங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 40 கிடா மாதிரி இருக்குது. எல்லாமே இளங்குட்டிங்களுங்க. இதில் வந்து எல்லாமே எட்டியாபுரம் ஒரிஜினல் கொடியாடுங்க. பாருங்கள், அருமையான குட்டிகளாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 3 மாத குட்டி தாங்க. 3 மாதம் 4 மாத குட்டி. அருமையாக வளர்க்குறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா ஜம்முன்னு பாருங்கள். எல்லா கலர்லேயும் இருக்குது. கலரான குட்டிகள். எட்டியாபுரம் ஒரிஜினல் கொடியாடு குட்டிங்க. கருத்த குட்டி, கருத்த கடா, செவல கடா. அப்புறம் பாருங்கள், தீவனம் பாருங்கள். இதில் வந்து கம்பு, சோளம், இந்த மாதிரி தீவனங்களை போடுறாங்க. அப்புறம் காட்டு இயற்கை முறையில் மேய்ச்சல் வருது. இயற்கை முறையில் மேய்ச்சிட்டு வர்றாங்க. அப்புறம் பாருங்கள், இன்னும் முக்கியமான விஷயம் பாருங்கள், ஆடுக்கு வந்து கொசு கடிக்கூடாதுன்னு ஃபேனெல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஆடு வந்து கொசு கடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆட்டு தொழுவில் ஃபேனெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஃபேனெல்லாம் போட்டு ஆடுகளுக்கு நல்ல அந்தளவுக்கு ஆடை வந்து தன் குழந்தை போல் நல்லா வளர்க்குறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே எட்டியாபுரம் ஒரிஜினல் கொடியாடுங்க. ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் குட்டி தான். அருமையாக இருக்குது. மொத்தமாக கிடைக்கலாம். இவங்க சில்லறையாகவும் வாங்கிக்கலாம். 50 குட்டி 100 குட்டி கூட இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இவங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 குட்டி வாங்கினா டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 150 ரூபா, ஒரு குட்டிக்கு 150 ரூபா சார்ஜ் வாங்குறாங்க. தமிழ்நாடு முழுக்கங்க. பாருங்கள், வந்து கொலை வந்து என்ன கொலைனாலும் சாப்பிடுங்க. நம்ம வாழை இலை சாப்பிடுது, முருங்கை இலை சாப்பிடுது, அப்புறம் மஞ்சனத்தி, வேப்பலை எல்லாமே சாப்பிடுதுங்க. இயற்கை முறையில் மேய்ஞ்சதுனால இது எந்த கொலையும் விட்டு வைக்கல. எல்லாமே நல்லா சாப்பிடுது. சில ஆடுகளை வந்து சில கொலைகள் சாப்பிடாது. இது வந்து பாருங்க, நல்லா அருமையாக எல்லா கொலையும் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. 3 மாதத்துல நல்லா சீக்கிரமாக வளர்ந்துடுங்க. நீங்கள் வாங்கினா ஒரு 3 மாதத்துல இவங்ககிட்டே வாங்கி இவங்ககிட்டே வளர்த்து இவங்ககிட்ட பெரிய ஆடா இவங்களே வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. வணக்கண்ணே. நம்ம வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை. சரி, நம்ம வந்து வளர்ப்பு முறையில் ஆடு வளர்க்குறோம். மேய்ச்சல் தரத்தில். சரி, அவன்கிட்ட ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி கிடைக்குமே. ஒரிஜினல் எட்டியாபுரம் கொடியாடு. நம்பர் 1 குவாலிட்டி. நம்மகிட்ட 3 to 4 மாதம் குட்டி கிடைக்குமே. சரி, குட்டி வந்து நம்மகிட்ட வந்து 50 குட்டி 60 குட்டி எவ்வளோ குட்டினாலும் வாங்கிக்கலாம். ஆமாம், அதாவது தரமான குட்டிகள். ஆமாம், தரமான எட்டியாபுரம் நம்பர் குவாலிட்டி. எட்டியாபுரம் கொடியாடு குட்டி நம்பர் 1 குட்டி. இவர்கிட்ட வந்து நம்ம எவ்வளவு குட்டினாலும் கிட்டத்தட்ட 50 குட்டியிலிருந்து 100 குட்டி எவ்வளவுனாலும் வாங்கிக்கலாம். எப்படினாலும் வாங்கிக்கலாம். அதாவது நீங்க 3 மாசம் குட்டி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். தரமான குட்டிகள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 6 மாசம் குட்டி, 8 மாசம் குட்டி, 10 மாசம் குட்டி. அதாவது கிடாமரிகள், எட்டியாபுரம் ஒரிஜினல் கொடியாடு குட்டி கிடாமரிகள் கிடைக்கும். அப்புறம் ஆடு வளர்க்குறீங்க. ஆமா, ஆடும் பொம்பளை பெண்ணாடும் வளர்க்குறாங்க. அப்புறம் இவங்களே வந்து ஆடு வந்து எப்படி நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆளை உற்பத்தி பண்ணி நாங்களே சேல்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்களே ஆடு வந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிறோம். ஆடு வந்து மேய்ச்சல் முறை எப்படி? மேய்ச்சல் முறை ஆடு மேய்ச்சல் முறை. தீவனம் வந்து மேய்ச்சல் முறை. ஆமா, மேய்ச்சல் முறை தீவனம். பாருங்க, ஆடு வந்து பாருங்க தீவனம் பாருங்க. அது எதனாலும் நீங்க பாருங்க எல்லாமே பாருங்க. அந்த வாழை இலை போட்டுருக்காங்க. அப்புறம் மஞ்சள் கீரை, வேப்பங்குலை, என்னென்ன ஆடுலாம் இருக்குது. ஒரு கொடியாடு ஒண்ணு மட்டும்தான். இதுல வந்து கொடியாடு மட்டும்தான் ஒரிஜினல் கொடியாடு மட்டும் வச்சிருக்காங்க. பாருங்க, அருமையா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. தரமான ஒவ்வொரு கலரான முடிகளா இருப்பாங்க. இதுல வந்து கருத்த கடா, சுத்த கருப்பு கருங்கடா அப்படிம்பாங்க. அப்புறம் இது வந்து செவல் சீனியா வெள்ளை கொடியாட்டுலயே இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? 3 to 4 மாசம் குட்டி. 3 to 4 மாசம் குட்டி. பாருங்க, அதாவது வளர்ப்பு முறைக்கு நல்ல அருமையான குட்டியா இருப்பாங்க. இங்க வந்து வளர்ப்புக்கு நம்ம பண்ணைகளுக்கு வீடுகளுக்கு வளர்க்கறதுக்கு அருமையான குட்டிகள் இங்க கிடைக்கும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில வந்து காளி எண்ணெய் தமிழ்நாடு டெலிவரி வசதி உண்டு. டெலிவரி அது எப்படி? குட்டிக்கு 150 ரூபா மாதிரி ஆகும். குட்டிக்கு 150 ரூபா. குட்டிக்கு 150 ரூபா மாதிரி டெலிவரி வசதி. தமிழ்நாடு முழுவதும் எங்க வேணாலும் இறக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் எங்கனாலும். ஆமா, ஆமா. அப்புறம் அதாவது நீங்க இங்க மட்டும் இல்ல, இங்க தமிழ்நாடு முழுவதும் அவர் டெலிவரி பண்றாங்க. 20 குட்டிக்கு மேல வாங்கினா 20 குட்டிக்கு மேல 20 குட்டிக்கு மேல குட்டிக்கு 150 ரூபா டெலிவரி வசதி உண்டு. டெலிவரி சார்ஜ். ஆமா, டெலிவரி சார்ஜ். அதாவது 20 குட்டிக்கு மேல வாங்கும்போது தமிழ்நாடு முழுக்க ஒரு குட்டிக்கு 150 ரூபா டெலிவரி சார்ஜ் அவங்க வைக்கிறாங்க. நீங்க எத்தனை குட்டினாலும் வாங்கிக்கலாம். நீங்க எவ்வளவு குட்டி பண்ணைகளுக்கோ வாங்கிக்கலாம், இல்ல திருவிழாவுக்கோ, இல்ல விசேஷத்துக்கோ, பெரிய திருவிழா, அந்த மாதிரி சுப நிகழ்ச்சி, அந்த மாதிரி ஆடுகளும் திருவிழா சுப நிகழ்ச்சி எத்தனை ஆடுகளும் வாங்கிக்கலாம். ஆடுகளும் கூட அவங்க கொடுப்பாங்க. அவங்க வெளியே வாங்கினாலும் கொடுப்பாங்க. அருமையான எக்ஸ்ட்ரா எல்லாமே ஒரிஜினல் கொடியாடு குட்டிங்க. சூப்பரா இருக்கு. ஒரு 3 மாசம் குட்டி, 4 மாசம் குட்டி
இதுல எவ்வளவு எத்தனை குட்டி இருக்கு தம்பி? இது ஒரு 40 குட்டி இருக்கு. இப்ப 40 குட்டி இருக்கு. ஆமா ஆமா. ஆடு இப்ப சமீப வெளியே அதான் மேய்ச்சல் முறையில வெளியே மேய்ச்சல் முறை நம்ம சொந்த ஆட்டுல இருந்து பிரிச்சுட்டு வந்து போட்டிருக்கு. சொந்த ஆட்டுல இருந்து பிரிச்சுட்டு போகுது. ஆமா. தண்ணியில எப்படி? தண்ணி வந்து பச்சை தண்ணி, என்ன தண்ணி வச்சாலும் குடிக்கும். எந்த தண்ணி வச்சாலும் பாருங்க. கருங்கடை எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. அருமையான கடை இருக்கு. பண்ண முறைக்கும் வளர்க்கலாம், மேய்ச்சல் முறைக்கும் வளர்க்கலாம். எல்லா கிளைமேட்டும் செட் ஆகும். அதாவது நம்ம குளிர்காலம் வெயில் காலம் அந்த மாதிரி இல்லாம எந்த காலத்துக்கும் ஆடு வந்து நல்லா ஆடுல ஒண்ணு. இப்ப இடம் எவ்வளவு இருக்கும்? இடம் கொண்டு உயிரடைக்கு 15 கிலோ வரும். உயிரடைக்கு வந்து 15 கிலோ. ஆமா. இது எத்தனை மாசம் குட்டி? 4 மாசம் குட்டி. ஆமா. ஆடு ஆமா காடி வச்சிருக்காங்க. அதையும் காட்டு. காடி இருக்கு. அப்புறம் அந்த பக்கம் தனி அது தனி தொழு. அது தனி தொழு. ஆடு வந்து மேய்ஞ்சு வந்து அடையிறதுக்கு. ஆடு வந்து அடையிறதுக்கு தனி தொழு. ஆடு வந்து தரமா இதோட பூரா வச்சு கொடியாட்டு ஆடாத பெட்ட குறுக்கு 3 மாசம் வளர்த்தா போதும். 3 மாசம் வளர்த்தா குட்டி சடான உண்டாயி போகும். ஒரு நாட்டு குடியா அந்த ரெட்டை குறுக்கு 3 மாசம் வளர்த்தா சீக்கிரமா உண்டாயி போகும். இந்த குட்டியில இந்த மாதிரி 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் வளர்க்கணும். அது வித்துறணும். அதுக்கப்புறம் வச்சிருக்கோம். நம்மளே எடுத்துக்கிறோம். குட்டியும் நம்மளே எடுத்துக்கிறோம். அதாவது அவங்ககிட்டயே வாங்கி அவங்ககிட்டயே சர்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. கொடி ஆடு, அதாவது நம்ம ஆடு பெண்ணாடு. ஆமா பெண்ணாடு. ஆடு கொடியாடு. ஒரிஜினல் கொடியாடு கிடைக்கும். நம்ம மாப்பிள கடை எல்லாம் கிடைக்கும். மாப்பிள கடை பாருங்க. செவல கடை எல்லாம் இருக்கு பாருங்க. புளியம்போரு, கரும்போரு அந்த மாதிரி எல்லா ரகத்துலயும் கிடைக்கும். எல்லா ரகத்துலயும் கருங்கடெல்லாம் இருக்கு பாருங்க. ஆமா சுத்த வால்நட்டான குட்டி. நெட்டான குட்டிய நெட்டு போக்கா வளரும். நெட்டு போக்கான வளரும். ஆமா நீளமான நெட்டு போக்கான குட்டி அப்படிங்கிறாங்க. ஆமா பாருங்க. சில ஆடுல பாருங்க கிடால என்னென்ன தரமெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அதாவது நீளமான ஆடு, உயரமான ஆடு இந்த மாதிரிலாம் இருக்கு. இது என்ன ஆடுங்க? இது வந்து கொடியாட்டுலயே கரும்போர் ரகம்னே. கொடியாட்டுல கரும்போர் ரகம். இது கிடா மாதிரியா பெண்மரியா? பெண்மரி பாருங்க. பெண்மரி உங்ககிட்ட இருக்கு. ஆடு வந்து நீங்களே உற்பத்தி பண்ணி நாங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆடு வந்து இவங்களே உற்பத்தி பண்ண பெண்மரி வச்சிருக்காங்க. கடை மாதிரி இருக்கு. அதனால இவங்களே ஆடு வந்து இவங்ககிட்டயே உற்பத்தி ஆயிருது. இல்லாத பட்சத்துக்கு வெளியே இருந்து வாங்கி கொடுப்பாங்க. நீங்க அதிகமான ஆடு வேணும்னாலும் வெளியே வாங்கி கொடுங்க. கிராமத்திலே வாங்கி கொடுங்க. பெண்ணாடுல இது எத்தனை மாசம் இருக்கு? ஒரு 4.5 மாசம் குட்டினே. 4.5 மாசம் குட்டி. எனக்கு பாருங்க. கரும்போர் கொடியாட்டுலயே கரும்போர் ஆடு நல்ல ஜாமுன் பாருங்க. 4 அருமையா நிக்கீங்க. 3 மாசம் 4 மாசம் குட்டி. 4 to 4.5 மாசம் குட்டி. இது அப்ப இந்த சென்னை பிடிக்க ஸ்டேஜ்ல இருக்கு. இது ஒரு 10 குட்டி போட்டு ஒரு மாப்பிள்ளை கடை போட்டு ஆடா உருவாக்கிக்கலாம். ஆமா. ஆடு வந்து எத்தனை மாசம் பிறந்ததுல இருந்து எத்தனை மாசம் ஆச்சு? ஆடு செனத்துக்கு ஒரு 6 மாசம் ஆகுமா? ஆமா 6 மாசம். 6 மாசம் குட்டி. அதாவது ஆடு வந்து அதாவது பெண்மரி வந்து குட்டில இருந்து 6 மாசம் வச்சு சென பிடிக்க பாருவாங்க. இது அப்படி ஒரு 4 மாசம் மேல ஆகுது. ஆமா 4 மாசம் குட்டி. 4-5 மாசம் குட்டி. கொஞ்சம் நல்ல இது கொடியாட்டுல கரும்போர் ரகம். கொடியாட்டுல கரும்போர் ரகம். ஆமா. இது கொடியாட்டுலயே வெள்ளை ரகம். 4 மாசம். எத்தனை மாசம் குட்டி? இது 4 மாசம் குட்டினே. 4 மாசம் குட்டி. இப்போ மதிப்பு என்ன ரேட் வருது? 7 ரூபா வந்து 7,500 வருமே. 4 மாசம் குட்டி 7,500 வரும். ஒரிஜினல் கொடியாட்டு மாதிரியே. ஒரிஜினல் கொடியாட்டு மாதிரி. உயிரடிக்கு எவ்வளவு வரலாம்? உயிரடிக்கு 15 கிலோ வரும். உயிரடிக்கு 15 கிலோ. ஒரிஜினல் கொடியாடு கரும்போர் குட்டி. கொடியாட்டுல கரும்போர் ரகம். பாருங்க. குட்டி வந்து இறை சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. இதுல வந்து இதுல இறை தீவனம் என்னென்ன இருக்குண்ணே? மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லாமே என்ன தானிய வகைகள் பாருங்க. இது வந்து பாருங்க தானிய வகைகள். மக்காச்சோளம், கம்பு எல்லாமே அரைச்சிருக்காங்க. அரைச்சதை வந்து அப்படியே முழுசாக போட முடியாது. ஆடு திங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மிஷினில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஆடுகளை கொஞ்சம் போடுறாங்க. குட்டிகள் வந்து இதில் வந்து தானியங்கள் கம்பு, மக்காச்சோளம், கேழ்வரகு இந்த மாதிரிலாம் சாப்பிடுது. அப்புறம் தண்ணி. இந்த ஆடுகளுக்கு வந்து தண்ணி வச்சுருக்காங்க. பச்சை தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி. ஆடுகளுக்கு வந்து இறை சாப்பிட்டு அதுக்கு தண்ணி தாகம் எடுத்தனா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க.
அவருங்க தீவனம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு பாருங்கள் ஒன்று போல் அதுவோடு சமத்தா ஒன்றுக்கு ஒன்று சேட்டை பண்ணாமல் சமத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு.